வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். என்னதான் மனிதன் படித்து பெரிய பதவிகளெல்லாம் இருந்தாலும், படிப்பு அவனுடைய நாகரிகத்தை வளர்த்தாலும், சிலருடைய, அதாவது எல்லாரையும் சொல்ல முடியாது, சிலர் அவங்களுடைய அடிப்படை குணமானது மாறாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நம்ம முன்னோர்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் படிப்பை அவங்கள மாற்றினாலும் அந்த அடிப்படை குணம் ஆனது மாறாதது. ஏதாவது ஒரு மூலையில் அதை தலை தூக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தான் இந்த ஒரிசாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரிசாவில் பட்னாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பா, ஒரு ஒரு மகன் ஒரு மகள், இன்னொன்று ஒரு வயதான பெண்மணி. இவங்கெல்லாம் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம். அங்கே ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட் ஒரு ஷாக்கிங் ஆன ஒரு விஷயம். அந்த அந்த கல்யாணத்தோடைய அந்த சந்தோஷத்தை மொத்தத்தையும் அதை கலைக்கும் வண்ணம் அந்த கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டில் என்ன அப்படின்னா ஒரு பாம் அனுப்பப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பட்னாகரில் உள்ள ஒரு கல்லூரி, அதாவது ஜவஹர்லால் நேரு காலேஜ். இந்த காலேஜில் ஒரு ஜுவாலஜி லெக்சரராக இருக்கக்கூடியவர் தான் அந்த குடும்பத்து தலைவரான திரு ரபீந்திரகுமார் சாஹூ அப்படிங்கிறவர். இவருடைய மனைவி அவங்களும் ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்க இன்னொரு அதாவது ஒரு ஜூனியர் காலேஜ், அதாவது ஜோதி விஹார் காலேஜ், அதே மாவட்டத்தில் உள்ள அங்கே அவங்க பிரின்ஸிபலாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேர் சஞ்சுக்தா சாஹூ. இன்னொன்று இவங்களுக்கு ஒரு மகன். அந்த மகன் பேர் ஷேகர் சாஹூ மற்றும் ஒரு மகள். இதில் வயசான ஒரு அம்மாவும் இருக்காங்க. ரபீந்திரநாத் சாஹூவோடைய அம்மாவான ஜமாமி 85 வயதுடைய இந்த பெண்மணியும் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இவங்களுடைய மகனான ஷேகர் சாஹூ பெங்களூரில் உள்ள ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது 2018, அதாவது பிப்ரவரி 18 அன்று இவருக்கு கல்யாணம் நடக்குது. 2 நாள் கழித்து அந்த கல்யாணம் ஒட்டி அந்த ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக அது விமர்சனையாக அந்த ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அப்பாவுடைய கொலீக்ஸு, அம்மாவுடைய கொலீக்ஸு மற்றும் இவருடைய எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வராங்க அந்த ரிசப்ஷனுக்கு. இந்த ஃபேமிலி, இந்த மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாம் முடிந்து அடுத்த நாள், அதாவது 4வது நாள் அன்னைக்கு இவங்களுடைய அந்த மகள் கசகஸ்தானில் அங்கே ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு பெரியவங்க 2 பேரும் ஏர்போர்ட் போகிறாங்க. இந்த சமயத்தில் அந்த வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியரை ரிசீவ் பண்ணுறது அவருடைய அந்த மகனான ஷேகர், அதாவது புது மாப்பிள்ளை ஷேகர் மற்றும் அவருடைய மனைவி ரேணு கிச்சனில் இருக்காங்க. இன்னொன்று அந்த பாட்டியம்மா இருக்காங்க. இவங்க எல்லாருமே கிச்சனில் மீட் பண்ணுறாங்க. அந்த பார்சலை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே பாம் பிளாஸ்ட் ஆகிடுது. ஃபுல்லாக அந்த அடுப்படி கிச்சன் எல்லாமே சிதைஞ்சு போயிடுது. எல்லாரும் பார்க்குறாங்க, இது எதனால, இது கேஸ் சிலிண்டர் எதுவும் வெடிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரியல. அது ஏதோ ஒரு கன் பவுடரோட ஸ்மெல் தெரியுது. இதில் பாட்டிக்கும் ஷேகருக்கும் ஒரு 80% பேர்ன்ட்டு, ரேணுக்கு மட்டும் 40% பேர்ன்ட்டு. இவங்கள ஹாஸ்பிட்டல், அங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண பாட்டி இறந்துடுறாங்க. ஒரு சில மணி நேரம் கழித்து ஷேகரும் இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த 40% பேர்ன்ட் இருக்கக்கூடிய ரேணுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடக்கவும் அவங்களுக்கு சொல்லப்படலை, இந்த மாதிரி கணவர் இறந்துட்டதா சொல்லப்படலை. சரியாக 5 நாள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இதை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன மாதிரி ஆங்கிளில், யாரும் உங்களுக்கு யாராவது எனிமீஸ் இருக்காங்களா, அவங்க அப்பாவுக்கு யாரும் எனிமீஸ் இருக்காங்களா அப்படின்ற வகையில், இல்லை ஷேகருக்கா, இல்லை இந்த புதுசாக கல்யாணம் ஆன அந்த பெண்ணுக்கா அப்படின்ற எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ரேணு கல்யாணம் பண்ணுறது யாருக்கோ பிடிக்கல.
அதாவது இந்த வரன் பேசி ஒரு ஆரம்ப காலத்துலேயே யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து ஓகே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன் டைம் தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்லலை. சரி, ஒருவேளை ரேணுவை வந்து ஒன் சைடாக யாராவது லவ் பண்ணுறவன் தான் பண்ண வேலையாக இருக்குமோ அப்படின்ற ஆங்கிளில் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த சிட்டி, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே எஸ்பியான இந்த சூப்பர்டென்டென்ட் போலீஸ் அவருக்கு ஒரு லெட்ரு வந்து கிடைக்கிது. அந்த லெட்டரில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஒரு மாதிரி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி, நான் தான் இந்த பார்சலை அனுப்பி வச்சேன், தைரியம் இருந்தால் அதை வந்து கண்டுபிடிங்க, உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் ஒரு பிரிண்டடாக வந்து அனுப்பி வச்சுருக்காரு. இதை பார்த்ததும் இப்போ போலீஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுக்குள்ளே வருது. இப்போ இந்த லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த ஷேகருடைய வீட்டில் கொண்டு போய் காட்டுறாங்க. காட்டும்போது அதில் இருக்க ஒரு விஷயம் மட்டும், யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, நமக்கு யார் எதிரி இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லா ஆங்கிள்லேயும் அவங்க யோசிக்கும்போது ஷேகருடைய அம்மாவுக்கு மட்டும் ஒரு டவுட் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து சஞ்சுக்தா சாஃபுக்கு ஒரு டவுட் வருது. அதாவது இந்த லெட்டரில் ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, அது என்னென்னா கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. இதை கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இது வந்து அவங்க காலேஜில் இருக்க ஒருத்தர், அதாவது புஞ்சிலால் மெஹர் அப்படிங்கிறவர், அவர் தான் இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு சில பழக்கம் இருக்கும், ஒரு ரிப்பீட்டடாக ஒரு வார்த்தையை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. எது பேசினாலும் அந்த வார்த்தையை கொண்டு வருவாங்க. அது அவங்களுடைய ஒரு பழக்கம். அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு அந்த டவுட் வருது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்து என்ன, இதை வந்து எப்படி இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொரியர் வந்து எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கை கிங் கொரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொரியர் கம்பெனி, இந்த பேரை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க. இந்த கொரியர் யார் பேரில் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ்கே சிங் அப்படிங்கிற ஒரு பேரில். இப்போ இந்த பெண்ணு ரேணுவுக்கு கால் பண்ணதாக சொல்லப்படும் அந்த நபர், அதை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை வந்து இந்த உண்மை அறியும் சோதனையெல்லாம் நடத்தி பார்க்குறாங்க. இதெல்லாம் அவன் வந்து பொய் எதுவும் சொல்லலை அப்படின்னு நிரூபணம் ஆனவுடனே இதை வேறு ஆங்கிளில் இப்போ நம்ம வந்து இதை பார்ப்போம். இப்போ இந்த லெட்ரு தான் இப்போ ஒரே ஆதாரம். அவங்க சொன்ன மாதிரி, அந்த ஷேகருடைய அம்மா சொன்ன மாதிரி ஒருவேளை புஞ்சிலால் மெஹ்ராவாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இவர் அந்த கொரியர், அந்த சம்மந்தப்பட்ட கொரியரில் வந்து எஸ்கே சிங்குன்னு இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஆர்கே சர்மா அப்படிங்கிற பேரை தான் திருச்சி எஸ்கே சிங்குன்னு போட்டிருக்காருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ அவர் வீட்டில் போய் அவருடைய அந்த ரூமெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு சில அந்த காப்பி, அதாவது இந்த கொரியர் அவர் வந்து ஏன் அது வந்து அனுப்பின உடனே வந்து சேரலை, ஏன்னா அந்த நாள் வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கவும் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கொரியர் பாய் வந்து ரிட்டர்ன் போயிட்டு திருப்பி 2 நாள் கழித்து வந்திருக்கான். ஸோ இந்த டைம், இந்த இன்பிட்வீனில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ட்ராக் பண்ணியிருக்காரு. ஸோ அது உங்களுக்கு தெரிய வருது கொரியர் ஆஃபீஸில். இன்னொன்று, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கொரியர் வந்து இவர் பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருக்காரு. ஃபோனை அவருடைய வீட்லேயே வச்சுட்டு இவர் வந்து ஒரு ட்ரெயினில் போயிருக்காரு. அதாவது இவருடைய அந்த போகிற அந்த சிக்னல் வந்து கிடைக்கக்கூடாது, டவரு. இவர் எங்கே போகிறாரு, எங்கே ட்ராவல் பண்ணுறாரு, அது வந்து போலீஸ்க்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே ப்ரீ பிளான்டாக அவர் வந்து ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து, நீ போய் இந்த மாதிரி இதை வந்து கொரியர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அங்கே போனோன்னா அங்கே உள்ள அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து இதில் என்ன பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது உடனே இவர் பதறி போய் வெளியில் இருந்தவர் உள்ளே வந்து பாக்ஸை வாங்கிட்டு வந்துடுறாரு. திருப்பி அங்கேருந்து அதே வேறு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து
அதாவது ப்ரீவியஸில் இருந்த அந்த கொரியர் ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா இருந்தது, அதனால் ஒரு மாஸ்க் போட்டுவிட்டார். இப்போ போயிருக்க அந்த ஆஃபீஸில் அந்த கேமரா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவர் வந்து மாஸ்க் போடாமே போய் அந்த இது கொரியரை அனுப்புகிறாரு. இப்போ இவங்க வந்து இவரை நல்லா தெரிஞ்சிருக்கோம், இவருடைய முகம் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்க்கு ஒரு பரிச்சயமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இப்போ இவரை வந்து பிடிச்சி இவரை கொண்டு வந்து இவரை வந்து இன்ட்ராகேட் பண்ணும்போது இவர் வந்து சொல்கிற விஷயம், ஃபஸ்ட்டு இவரை ஒத்துக்கலை, யாரோ வந்து அவர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் இது நம்பும்படியாக இல்லை. ஆனால் இவ்வளோ ப்ரூஃப் இவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது தெரியும். இப்போ அவர் வந்து உடைச்சி உண்மையை சொல்கிறாரு. அதாவது சேகருடைய அம்மாவான சஞ்சுக்தா வந்து வரதுக்கு முன்னாடி இவர் அந்த ஜூனியர் காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்தார். ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் லெக்சரராக இருக்கிறவர், அங்கேயே பிரின்ஸிபலாக இருந்தார். அந்த சமயம் இவங்க வந்ததும் இவங்க ரொம்ப ஆக்டிவாக, இவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கவும் இவங்கள வந்து பிரின்ஸிபலாக மாற்றிட்டாங்க. இப்போ இவர் இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரி லெக்சரரு. இப்போ இந்த இடத்துல இந்த சஞ்சுக்தாவை வந்து பிரின்சிபலாக போட்டது இவருக்கு வந்து தாங்க முடியல. ஸோ இந்த ஒரு ஜெல்லஸ், இது இந்த கிரீடியும் காரணம், இந்த பேராசையும் பொறாமையும் சேர்ந்து இதை வந்து இவங்க வீட்டை சேர்ந்தவங்கள நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறது அவர் ஒரு 7-8 மாதமாக அவர் பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை இது எப்படி நம்ம வந்து கொள்ளுறது அப்படிங்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் அவர் வாங்கி இது சம்மந்தமாக நிறைய படிக்கவும் செஞ்சார். அதன் பிறகு பாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நிறைய டெஸ்டெல்லாம் பண்ணி அது வந்து சக்சீட் ஆகி அதன் பிறகு ஒரு 2 kgக்கு அவர் வந்து பாம் பண்ணி அவர் வந்து இந்த பார்சல்லாம் அனுப்பி வச்சுருக்காரு. அதன் பிறகு போலீஸ் என்ன பண்ணாங்க, இனி எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி திருப்பி பண்ணி காட்ட சொன்னாங்க. அதை அவர் செஞ்சு காமிச்சார். ஸோ இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தெரியும். அப்புறம் அவருக்கு தான் அவர் மேலே நிறைய அவர் செய்ததெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போது இதுக்கான தண்டனை இன்னும் அவருக்கு வந்து இன்னும் அறிவிக்கப்படலை. பட் இன்னும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பொறாமை காரணமாக இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது கல்யாணம் ஆகி 5 நாளே ஆன அந்த பெண்ணும் பாவம் அந்த மாப்பிள்ளையும் வாழ முடியாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. இன்னொன்று அந்த வீட்டில் இருக்க அந்த வயதான பெண் அவங்களும் இறக்கும்படி ஆயிடுச்சு. நின்னதான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறாமை குணம் வந்து எந்த அளவுக்கு தன் படிப்பையும் வந்து மறக்க செய்யும்படி அது ஆயிடுச்சு. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அது பட்னாகர் பாம் பிளாஸ்ட் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.